ஸ்ரீ குருப்யோ நமஹா. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 303வது தலைப்பு. நவநீத கிருஷ்ணன் வடபத்ர சாயி. நவநீதம் என்றால் புதுசாக எடுத்தது என்று அர்த்தம். நவ புதுசாக, நீதம் எடுக்கப்பட்டது. புத்தம் புதுசாக கார்த்தால வேளையில் பசும்பாலில் உரை குத்தி சாயங்காலமே அந்த தயிரை சிலுப்பி எடுக்கிற வெண்ணெய்தான் நவநீதம். முதல் நாள் ராத்திரி உரை குத்தி மறுநாள் வெண்ணெய் எடுக்கிறது பழம்பற்று என்கிற மாதிரிதான். ராவேளையில் சூரியனுடைய பரிசுத்தி செய்கிற வெளிச்சம் இல்லாததாலேயே ராத்தங்கின பண்டம் அவ்வளவு ஸ்லாக்கியமில்லை என்பது. நாமெல்லாம் பசுக்கள். நம் மனசு வெள்ளை வெளியேறென்று பாலாக இருக்கணும். அப்போதுதான் கண்ணங்கரேல் என்று இருக்கிறதால் கிருஷ்ணன் என்றே பெயர் வைத்து கொண்டவன் நம்மிடம் வருவான். அது வெறுப்பை தருகிற கருப்பு அல்ல, மோகத்தை உண்டாக்குகிற மேகத்தின் கருப்பு. கணஷ்யாம் கணஷ்யாம் என்கிற போது கண என்றால் மேகம் என்றே அர்த்தம். கார்வண்ணன் என்று சொல்வார்கள். மேகம் எத்தனைக்கெத்தனை கருப்போ அத்தனைக்கத்தனை அதிக ஜலத்தை கொட்டும். அந்த ஜலம் கருப்பாகவா இருக்கிறது? இப்படி பரம பிரேமதாரையை பிரவாகமாக கொட்டுகிறவனே கிருஷ்ணன். அடர்ந்த மேகத்திலிருந்தே மகா ஜோதிஷான மின்னல்கள் தோன்றுகிற மாதிரி ஞான பிரகாசம் பளிச் பளிச்சென்று வெட்ட கீதாச்சாரியனாக இருக்கிறான் அந்த கொண்டல்வண்ணன். இப்படியே அவன் வெளியிலே சபடும் சூதும் மாயமுமாக தெரிந்தாலும் நாம் மனசை பால் வெளுப்பாக்கி கொண்டால் பரம சுத்தமான பிரேமையோடு நம்மை பாலிக்க கோபாலனாக வருவான். அப்படியே அந்த பாலை எடுத்து குடிப்பதில்லை அவன். அது தயிராகி அதிலிருந்து புத்தம்புது வெண்ணெய் எடுத்தாகணும். அந்த நவநீதத்தை உண்ணத்தான் வருவான். அதுவும் திருட்டுத்தனமாக. பக்தி தாபத்திலே வெள்ளை மனசை காய்ச்சினால் அது பொங்கும். அப்புறம் இந்த உணர்ச்சி வேகம் அடங்க அதை கொஞ்சம் ஆற்றி சாந்தத்தை உரைகுத்தணும். பால் ஓடுகிறது போல ஆடுகிறது போல தயிர் ஓடுவதில்லை, ஆடுவதில்லை. அப்படியே கெட்டியாக சாந்தமாக இருந்து விடுகிறது. அவனுக்கு சாந்தமும் வேணும், லீலையின் சலனமும் வேணும். அப்போதுதான் முடிவிலே சாந்தத்திலே எல்லா சலனமும் அடங்கியிருப்பதும் அத்தனை சலனத்துக்கும் அடிப்படையாக சாந்தமே இருந்து கொண்டிருப்பதும் தெரியும். உபனிஷத்தே ஷியாமாத் ஷபலம் ஷபலாத் ஷியாமம் என்று இரண்டையும் சேர்த்து சொல்கிறது. அதனால் ஓடாமல் ஆடாமல் சாந்தமாக இருக்கிற தயிரை போட்டு கடை கடை என்று கடைய வேண்டியிருக்கிறது. ஹிருதயப்பானைக்குள் இருக்கிற தயிரில் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை இதை ஞான விசாரம் ஆத்ம விசாரம் என்பார்கள். மத்தாக போட்டு ஒருமுக சிந்தனை என்ற கயிற்றால் கடைந்தால் பூர்ணத்துவம் என்ற வெண்ணெய் வரும். அதை துளி கூட பழசாக விடாமல் அது நவநீதமாக இருக்கிற போதே வந்து எடுத்து கொண்டு விடுவான். பூர்ணத்துவம் இந்த நம்முடைய ஷரீர பானைக்குள் எப்படி இருக்க முடியும்? அதனால் பூர்ணனான அவனிடமே போய்விடும். தனியாக நாம் என்று ஒன்று இல்லாமல் அவனுக்குள் அவனாகவே போய்விடுவோம் என்று அர்த்தம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.